மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வாக்குத்தத்த வசனம் லேவியராகமம் 26:12 இருக்குது. அது என்ன பார்ப்போமா? நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வார்த்தைகள் கேட்கும்போது எவ்வளோ பெரிய நமக்கு ஒரு பாக்கியமாக இருக்கிறது. கர்த்தர் நம்மளுடைய தேவனாய் இருக்கிறார், நம்ம மத்தியில் அவர் உலாவுகிறார், நம்ம அவருடைய ஜனமாக இருக்கிறோம். இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம 3வது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். அவருடைய கட்டளைகளை நம்ம பின்பற்றும் பொழுது, அதன்படி செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மளுடைய தேவனாக இருந்து நம்ம மத்தியில் உலாவுகிறார். இப்போ நம்ம ஒரு குழந்தைய பார்க்கும்போது அவங்களுடைய அம்மா அப்பா அவங்க பக்கத்தில் இருந்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு எந்த பயமும் இருக்காது. ஒரு ரோடை க்ராஸ் பண்ணும் போதோ இல்லைனா ஒரு பயமான ஒரு சூழ்நிலையில் அவங்க கடந்து போகும்பொழுது அந்த குழந்தைக்கு என் அப்பா என் கூட இருக்கிறாரு, என்னோடய அம்மா என் கூட இருக்கிறாங்க அப்படின்ட்டு நான் எதுக்கும் பயப்பட வேண்டாம், அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு எல்லா கவலையும் அவங்க மேலே போட்டுட்டு ஜாலியாக ஹாப்பியாக இருப்பாங்க. நான் இந்த பேக்கை சுமக்க வேண்டாம், இல்லைனா நான் இந்த தெரியாத இடத்துல நான் போனால் கூட என் அப்பாவுக்கு வழி தெரியும், என்னோடய அம்மாவுக்கு வழி தெரியும், இல்லைனா எதாவது பயப்படும் போது அவங்க என் கூட இருக்கும் போது என்னை ப்ரொடெக்ட் பண்ணிடுவாங்க, என்னை பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கும். அதே போல் தான் நம்ம ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கும் போது, ஆண்டவருடைய வார்த்தைகளின்படி நம்ம நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்மளுடைய மத்தியில் இருக்கிறார் அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கும். என்ன நடந்தாலும் ஆண்டவரை பார்த்து கொள்வார். இந்த கஷ்டமான சூழ்நிலையில் ஆண்டவர் என்னோட பாரத்தெல்லாம் சுமப்பார், என்னோடய துக்கத்தெல்லாம் சுமப்பார், எனக்கு சந்தோஷத்தை தருவார் அப்படின்னு ஒரு தைரியம் இருக்குது. எனக்கு தெரியாத பாதையில் நடந்து போகும்போது ஆண்டவர் எனக்காக அவருடைய ஆலோசனையை சொல்லி எனக்கு வழி நடத்துவார் அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கும். என்ன இக்கட்டான சூழ்நிலையில் கடந்து போனாலும் எல்லாம் என் நன்மைக்காக ஆண்டவர் எல்லாத்தையும் செய்து முடிப்பார் அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கும். அதே போல தான் ஆண்டவர் வேதத்திலையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்து கொண்டே இருந்தார். அவங்க அந்த வனாந்திரத்தில் நடந்து போகும்போது ஆண்டவர் அவர்கள் கூடவே இருந்தார். அக்கினி ஸ்தம்பமாக இருந்தார், மேக ஸ்தம்பமாக இருந்தார், அவர்கள் கூடவே நடந்து அவர் சென்றார். என்ன தேவை இருந்தாலும் ஆண்டவர் அதை கரெக்டான நேரத்தில் சந்தித்தார். அதே போல தான் ஆண்டவர் நமக்கும் நம்மளுடைய தேவனாக இருந்து நம்ம மத்தியில் உலாவி அவருடைய ஜனங்களாக நம்மளை அவர் வைப்பார். எப்போ நம்ம அவருடைய வசனத்தை கை கொள்ளும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளும் பொழுது, அதன்படி நடக்கும் பொழுது ஆண்டவர் இதை செய்வார். ஸோ இன்றைக்கு ஆண்டவரே எனக்கு அந்த பலனை தாரும், உங்களுடைய வார்த்தைகளின்படி நடக்க எனக்கு கிருபை தாரும் சுவாமி, நீரே என் தேவனாயிரும் அப்பா, நீரே என்னை வழி நடத்தும், என் மத்தியில் நீர் உலாவும் அப்படின்ட்டு நம்ம அழைக்கும் பொழுது ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்வார், நம்மளை பார்த்து கொள்வார். எந்த கவலையும் இல்லாமல் ஆண்டவர் நம்மளை காத்து கொள்வார். ஸோ இப்போவும் நம்ம ஜெபிப்போமா? ஏசப்பா, இந்த ப்ரோக்ராம் பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் சுவாமி. உம்முடைய கட்டளைகளை கை கொண்டு நீர் சொல்கிற வார்த்தையின்படி நடக்க எங்களுக்கு பலனை தாரும் சுவாமி. நீர் எங்களோட மத்தியில் உலாவி நீர் எங்களுடைய தெய்வனாக இரும் சுவாமி. நீர் எங்களை வழி நடத்தும் சுவாமி. எந்த தேவைக்காக அவர்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ, ஏங்கி கொண்டு இருக்கிறார்களோ, இன்றைக்கு இந்த ப்ரோக்ராம் பார்க்குற ஒவ்வொருவருக்கும் நீர் அதை சந்தியும் அப்பா. என்ன கவலையோடு இருக்கிறார்களோ அதை எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் அதை வைத்து விட கிருபை தாரும் அப்பா. உம்மை நம்ப கிருபை தாரும் அப்பா. உம்முடைய வார்த்தைகளின்படி நடக்க கிருபை தாரும் சுவாமி. நீர் அவர்கள் கூடவே இரும் அப்பா, அவர்களை வழி நடத்தும் அப்பா. எந்த குறையும் இல்லாதபடி அவர்களை காத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமென். God bless you. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும், பிரயோஜனமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து ஒவ்வொரு நாள் காலையிலையும் நீங்கள் தியானிக்கணும், நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி உங்களுக்கு புது புது வீடியோஸ் வரும், அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். God bless you. எனக்கு அருமையானவர்களே, இன்னும் சில நாட்களுக்குள் மே மாதத்திலே DKC, அதாவது டைனமிக் கிட்ஸ் கேம்ப், குட்டி பிள்ளைகளுக்கு 6 வயதிலிருந்து 12 வயது வரைக்கும் எல்லா ஜபகோபுரங்களிலும் விசேஷித்த 6 நாள் கேம்ப் நடைபெற போகிறது. டைனமிக் கிட்ஸ் கேம்ப் சிக்னட் ரிங் என்ற தலைப்பிலே இந்த வருடத்திலே அது நடைபெற போகிறது. அங்கு மியூசிக், சிங்கிங், டான்சிங், மைம், கிராஃப்ட்ஸ், பெயிண்டிங், கேம்ஸ் எல்லாம் நடைபெறும். எதற்காக? ஆண்டவருடைய வசனத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக, அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக, அதன்படி அவர்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்காக, அவர்கள் மற்றவர்களுக்கு சேவை செய்கிறவர்களாகவும் மாறும்படியாக.
அவர்களை பயிற்றுவிக்கும்படியாக இந்த அருமையான கேம்ப் நடைபெறப் போகிறது. உங்கள் பிள்ளைகளை அதற்கு அனுப்பி வையுங்கள். இப்போவுமே ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க, அனுப்பி வையுங்கள். இது முற்றிலும் இலவசம். இயேசு அழைக்கிறார் பங்காளர்களுக்கு. இன்னும் மற்ற பிள்ளைகளையும் அழைத்து வாருங்கள், பாக்கியம் பெற நாம் வைப்போம். 2வதாக இதற்காக ஜெபம் பண்ணுங்கள். இதன் மூலம் பங்கேற்கும் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதம் பெற வேண்டும். சுவாமி, இந்த பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டால் உம்மை ஏற்றுக்கொள்கிறோம் என்று வேதம் கூறுகிறதே. அப்பா, அதன்படி நீர் செய்யும். தயவு செய்து அவர்களை ஆசீர்வதியும், டீச்சர்ஸை ஆசீர்வதியும் என்று சொல்லுங்கள். 3வதாக நீங்களே டீச்சராக வரலாம், நீங்களே பாடுகிறவர்களாக வரலாம், நீங்களே மைம் சொல்லிக் கொடுக்கிறவர்களாக வரலாம், இன்னும் பிள்ளைகளை பராமரிக்க அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக வரலாம். ஆகவே இதற்காக நேரத்தை தயவு செய்து வாலண்டியர் பண்ணுங்கள். எல்லா டீச்சர்ஸும் ஜீசஸ் காஸ் ப்ரேயர் டவருக்கு வந்து இந்த பிள்ளைங்களை நீங்கள் பராமரிக்கணும். அதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். 4வதாக இதற்கான தேவைகள் சந்திக்கப்படும்படியாக ஜெபம் பண்ணுங்கள், உதவி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிறைவான பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். God bless you. இதற்கு எப்படி சேருவது என்று ப்ரேயர் டவரோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அவர்களோடு சேர்ந்து சேவை செய்யுங்கள். God bless you.